ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கு தரிசனத்தோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்கு, கூடவே கீழ்த்திருப்பதில கொடுக்கக்கூடிய SST டோக்கன் இப்போ என்ன டைமிங்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க, நீங்க என்ன மாதிரி டைமுக்கு போனா இந்த டோக்கன் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கறத பத்தியும், கூடவே திருமலை திருப்பதி தேவஸ்தானம் லேட்டஸ்டா வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீங்களும் தரிசனம் போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோக்கு கீழே இருக்க கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கான இன்ஃபர்மேஷனை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். கீழ்த்திருப்பதியில் கொடுக்கக்கூடிய இலவச தரிசன டிக்கெட்டுகள் டெய்லியுமே ஒரு 11 மணிக்கு மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. கூட்டம் அதிகமாக இருக்கிற சமயங்களில் இந்த டைம் அப்படிங்கிறது கொஞ்சம் சீக்கிரமாகவே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இப்போ ஒரு 10-10:30 மணி, காலையில் 10 இல்லைனா 10:30 மணி இல்லை 11 மணி இந்த டைமிங்குள்ளே தான் இந்த டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்னைக்கு காலையில் 10:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சுங்க. கொடுக்க ஆரம்பித்து நமக்கு ஒரு மணி நேரத்திலேயே டோக்கன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சுங்க. ஒரு 12 மணி பக்கமாக SST டோக்கன், அதே மாதிரி ஸ்ரீவாரி மெட்டோட டோக்கன் எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லாமே முடிஞ்சு கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த டிக்கெட் எல்லாம் முடிஞ்சு கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது க்ளோஸ் பண்ணிட்டாலே அடுத்த நாள் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன் கொடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, நாளைக்கு புதன்கிழமை இல்லையா, புதன்கிழமை அன்னைக்கு வியாழக்கிழமைக்கான தரிசன டோக்கன்கள் கொடுப்பாங்க. இப்போ ரீசெண்டாக இந்த டோக்கன்கள் கேன்சல் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால நாளைக்கு உங்களுக்கு SST டோக்கன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, கவுண்டர்ஸ் ஓப்பன் ஆகாது. இதுக்கப்புறமா வியாழக்கிழமை தான் வெள்ளிக்கிழமைக்கான டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க. புதன்கிழமைகளில் இந்த டோக்கன் வாங்கிட்டு தரிசனம் போகலாம். டோக்கன் வாங்கிட்டோன்னா வியாழக்கிழமை சாமி பார்க்க ஈஸியாக இருக்குன்ற மாதிரி பிளான்லேயோ, இல்லை டோக்கன் வாங்கிட்டு போகலான்ற பிளானில் நீங்கள் புதன்கிழமை ட்ராவல் பண்ணுறீங்கன்னா மெயினான ஐடியா என்ன அப்படின்னா, நீங்கள் நேராக போயிட்டு திருமலையில் நேரடி சர்வதர்சனம் அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாளைக்கு டோக்கன் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா டைமிங் பொறுத்து நம்ம நேரடி சர்வதர்சனத்திலே சாமி பார்க்க முடியுங்க. நாளைக்கு யாராவது பிளான் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. வியாழக்கிழமை கண்டிப்பாக உங்களுக்கு வெள்ளிக்கிழமைக்கான டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. திருமலையில் 30 கவுண்டர்ஸில் பக்தர்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது தான் இன்னியோட அப்டேட்டாக இருக்குது. காலையில் 8 மணிக்கு அப்புறமா போகக்கூடியவங்களுக்கு சுமார் 15 மணி நேரம் சாமி பார்க்குறதுக்கு ஆகுது. அப்படிங்கிறது இன்னைக்கு நேரடி சர்வதர்ஷனத்தோட ஸ்டேட்டஸாக இருக்குது. நாளைக்கும் இது இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை குறையலாங்க. ஸோ க்ரௌட் அப்படிங்கிறத பொறுத்து நேரடி சர்வதர்ஷனம் போனீங்கன்னா முன்ன பின்ன தான் இருக்கும். 300 தரிசனத்தில் போனீங்கன்னா ஒரு 3லேருந்து 4 மணி நேரமும், கீழ்த்திருப்பதியில் கொடுக்குற அந்த டிக்கெட் தரிசனம் வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். நேற்று 78,561 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. இப்போ நாங்கள் எந்த டிக்கெட்டுமே புக் பண்ணலை, திடீர்னு சடனாக பிளான் பண்ணுறோம், எப்படி தரிசனம் போகலான்னா நீங்கள் 2 வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. கீழ்த்திருப்பதியில் கொடுக்குற இலவச டிக்கெட்டை வாங்கிட்டு சாமி பார்க்கலாம். இந்த டிக்கெட் நீங்கள் முதல் நாள் வாங்கினீங்கன்னா அடுத்த நாள் தான் சாமி பார்க்க முடியும். இல்லை எங்களுக்கு அன்றைக்கே ஏதாவது ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக போயிட்டு நேரடி சர்வதர்சனத்தில் 24 மணி நேரமும் நம்ம க்யூவில் ஜாயின் பண்ணலாம். சில நேரமில் இந்த கம்பார்ட்மெண்ட் ஃபில் ஆகி வெளியில் நாராயணகிரி ஷெட்டு அதை தாண்டி கூட்டம் அதிகமாக இருக்கிற சமயத்தில் தான் அந்த என்ட்ரி அப்படிங்கிறது க்ளோஸ் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா நம்ம எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணி உள்ளே போயிட்டு நமக்கு டிக்கெட் கிடைச்சதுக்கப்புறமா டைம் ஆகும், ரொம்ப நேரம் உள்ளே வெயிட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வெளியில் கூட திரும்ப போயிட்டு நீங்கள் சாமி பார்க்கலாம். இது நேரடி சர்வதர்சனத்தில் இந்த ஆப்ஷன் இருக்குது. இப்போ எனக்கு காலையில் நான் போகிறேன், SST டோக்கனும் கவுண்டரில் இஷ்யூ பண்ணிகிட்டு இருக்காங்க, டோக்கனும் வாங்கிட்டேன், ஆனால் மேலேயும் கூட்டம் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் நேரடி சர்வதர்சனத்திலேயே ஒருக்கா சாமி பார்க்கலாம். இதுவே நீங்கள் SST டோக்கன் வாங்கினீங்க இல்லையா, அதுலேயே சாமி பார்க்கலாம். இந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது. ஆனால் நேரடி சர்வதர்சனத்தில் கூட்டம் அதிகமாக இருக்கிற சமயங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் காத்திருக்க வேண்டிய நேரம் அப்படிங்கிறது அதிகமாக தாங்க இருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த டோக்கன் அண்ட் தரிசனத்துக்கான இன்ஃபர்மேஷன். அடுத்ததான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில், அதாவது காஞ்சி வரதராஜர் பெருமாள் கோயிலுக்கு போகிறீங்கன்னா ஆகஸ்ட் 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் தரிசனம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பெருமாள் தாயாருக்கு ஜடிபந்தன திருப்பணிகள் நடைபெறுது, அதனால இந்த தினங்களில் தரிசனம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போகிறவங்க இந்த விஷயத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஆகஸ்ட் மாதத்தில் நமக்கு புஷ்கரணி குளம் ரெனோவேஷன் ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு
இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா சாமி பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அடுத்ததாக டிடிடியிலேருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான ப்ரெஸ் ரிலீஸ் வந்து பார்க்கலாங்க. செப்டம்பர் மாதத்துக்கு நமக்கு திருமலையில் வருடாந்திர பிரம்மோற்சவம் இருக்குது. பிரம்மோற்சவம் டைமில் எப்போவுமே வந்து ஸ்பெஷலான தரிசனங்கள் வந்து கேன்சல் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் ஆர்ஜித சேவா டிக்கெட்டுகளும் லக்கி டிப்பில் வரக்கூடிய ஒரு சில சேவாஸுமே வந்து கேன்சல் பண்ணுவாங்க. அதை பற்றி தான் வந்து இன்றைக்கி டீட்டெயிலான ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ரீவாரி செலக்கட்டில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு செப்டம்பர் 15லேருந்து 23 வரைக்கும் டிடிடி வந்து ஆர்ஜித சேவாக்களை வந்து இந்த 9 நாட்கள் ரத்து பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன வருதுன்னா, அஷ்டதல பாத பத்மாராதனா சேவா, இது ஆல்ரெடி ஆன்லைனில் தான் ஓப்பன் ஆகும், ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது இல்லாமல் இந்த திருப்பாவாடை சேவா இருக்கு இல்லையா, இதுவும் வந்து நமக்கு ஆஃப்லைனில் தான் வந்து கொடுப்பாங்க. லக்கி டிப்பில் ஆஃப்லைனில் உங்களுக்கு இந்த 9 நாட்கள் திருப்பாவாடை சேவா வந்து இருக்காது. இதுக்கப்புறம் ஆர்ஜித கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, சகஸ்கர தீபாலங்கார சேவா, இது எல்லாமே ஆன்லைனில் ஓப்பன் ஆகிறது உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகியிருக்காது. ஆஃப்லைனில் வந்து கல்யாணோற்சவ சேவா வந்து லக்கி டிப்பில் இருக்கும், அதுவும் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகாதுங்க. இதுக்கப்புறமா அடிஷ்னலாக இன்னும் ஒரு சில சிறப்பான தரிசனங்களை வந்து எப்போவுமே கேன்சல் பண்ணுவாங்க. அதில் ஒன்று சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கான டிக்கெட், கை குழந்தைகளுக்கான சிறப்பு தரிசனம், என்ஆர்ஐ, அதே மாதிரி டோனர்ஸ்க்கான தரிசனங்கள், இது எல்லாமே இந்த 9 நாட்கள் கேன்சல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டைமில் நமக்கு நேரடி தரிசனமாக இல்லை எஸ்எஸ்டி டோக்கனும் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில் அப்டேட் வந்து கொடுப்பாங்க. எப்போது நேரடி சர்வதர்ஷனம் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து பக்தர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுக்காக எஸ்எஸ்டியும் கேன்சல் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஆன்லைனில் ஆல்ரெடி வந்து 300 டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க இல்லையா, ஸோ அதனால நீங்கள் வந்து புக் பண்ணியிருந்தீங்கன்னா தர்ஷன் பார்க்கலாம், இல்லைனா நேரடி சர்வ தர்ஷனத்தில் கூட நீங்கள் சாமி பார்க்க முடியும். இந்த பிரம்மோற்சவ நாட்களில் நீங்கள் தர்ஷன் போகிறீங்கன்னா இந்த விஷயத்த நோட் பண்ணிக்கிங்க. அதுவும் வந்து கருட சேவை அன்னைக்கு போகிறீங்கன்னா க்ரௌட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குங்க. ரூம் புக்கிங்குமே அந்த நாட்களுக்கு வந்து ஆஃப்லைனில் தான் கொடுப்பாங்க. ஸோ கருட சேவையில் நீங்கள் வந்து 300 டிக்கெட் புக் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா ரூம்ஸ் எது இல்லைன்னா கீழ் திருப்பதியில் தங்குறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். செப்டம்பரில் நடக்கக்கூடிய பிரம்மோற்சவத்துக்கு இப்போவே அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ், மீட்டிங்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே விசேஷமாக இருக்கும். அதுவும் இந்த வருஷம் வந்து 2 பிரம்மோற்சவம் வருது. அதில் உங்களுக்கு எந்த பிரம்மோற்சவத்தில் போக முடியுதோ அந்த பிரம்மோற்சவம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டிக்கெட் கிடைக்காதவங்க ஸ்டேட்டஸ் பொறுத்து என்ன மாதிரி தரிசனம் போகலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் வந்து ஒரு சில சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கக்கூடிய முக்கியமான டவுட்ஸ் என்னன்னு பார்க்கலாங்க. ஸோ நேற்று வந்து ஒருத்தங்க ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் வந்து போயிருக்காங்க. வெயிட்டிங் வந்து 6 மணி நேரம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து அகோபிலி மட்டில் தான் வந்து தங்கியிருந்தோம். ரூம்ஸ் வந்து நல்லாவே சேஃப் அண்ட் க்ளீனாக வந்து இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. திருமலையில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் மட்ஸில் வந்து நம்ம ஃபோன் பண்ணி கேட்கலாம், டைரெக்டாக போய் தான் ரூம்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்குங்க. அடுத்ததான் இன்னொருத்தர் என்ன கேட்டிருக்காருன்னா, அக்டோபர் மாதம் என்னோட தந்தைக்கு சீனியர் சிட்டிசன் டிக்கெட் வந்து புக் பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த மாதம் எங்களால் போக முடியாத சூழ்நிலை இருக்கனால அடுத்த மாதம், அதாவது நவம்பரில் திரும்பவும் புக் பண்ண முடியுமா, இல்லை புக் பண்ணிட்டோம் அப்படின்னா 3 மாதம் கழிச்சு தான் புக் பண்ண முடியுமான்ட்டு. ஒரு தடவை நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டாலே நீங்கள் தரிசனம் போகிறீங்க போகலான்றதை தாண்டி ஒரு தடவை உங்களோட ஐடி ப்ரூஃபை வச்சு நீங்கள் புக் பண்ணிட்டா எகெயின் அதே ஐடி ப்ரூஃபை நம்ம வந்து அப்டேட் பண்ணி எடுக்கிறதுக்கே கண்டிப்பாக 90 டேஸ் அப்படிங்கிறது டைம் கேப் கேட்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் வந்து ஆல்ரெடி புக்கிங்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தர்ஷன் கிடச்சிதுன்னா போங்க. முடியாத சூழ்நிலை அப்படின்னா எகெயின் நமக்கு அதே தர்ஷன் வேணும் அப்படின்னா அந்த டைமுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணி தாங்க ஆகணும். அதே போல் இன்னொருத்தவங்க வந்து எங்கள் குடும்பத்தோடு நாங்கள் ஃப்ரான்ஸ்லேருந்து திருமலைக்கு வந்து வரோம், பேரனுக்கு வந்து எடை காசு வந்து காணிக்கையாக கொடுக்கணும், அதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. திருமலையில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து காணிக்கை கொடுக்கணுன்னா அதுக்கான ஸ்பெஷலாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், டிக்கெட் வாங்கணும், இந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. நம்ம தரிசனம் போகிறோம் இல்லையா, கொடிமரத்துக்கிட்டேயே இதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நம்ம பண்ணலாம். எடை நம்ம என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கான காசு வந்து கேஷாக நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. அந்த இடத்துல பே பண்ணிட்டீங்கன்னா அங்கேயே வந்து நீங்கள் எடை துலாபாரம் வந்து கொடுத்துக்கலாங்க. இதுக்குன்னு தனியாக நீங்கள் எந்த புக்கிங்கோ இந்த டிக்கெட்டோ எதுவுமே தேவையில்லை. நம்ம தரிசனம் போகிறப்பயே வந்து நீங்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து பண்ணிக்கலாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் தரிசனம் போகிறப்போ பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கையில் மட்டும் நீங்கள் காசாக வச்சுக்கோங்க. ஏன்னா எடைக்கேட நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கான பேமெண்ட் நம்ம வந்து அங்கே கேஷாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததான் இன்னொருத்தவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதையில் மண்டே ஈவினிங் எத்தனை மணிக்கு ஏற ஆரம்பித்தா சரியாக இருக்கும், டிக்கெட் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸ்ரீவாரி மெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பூதேவி காம்ப்ளெக்ஸில் அடுத்த நாள் தரிசனத்துக்கு முதல் நாள் டோக்கன் கொடுப்பாங்க. நமக்கு வந்து ஈவினிங் 5:30 மணி வரைக்கும் தான் நடந்து போக அலவுட் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து நடந்து போகிறீங்கன்னா காலையில் 10-11 மணிக்கே டோக்கன் கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நடந்து போகலாம். போயிட்டு அடுத்த நாள் நீங்கள் வந்து தர்ஷன் பார்க்கலாம். அப்படி நடந்து போகிறப்போ நீங்கள் ஸ்ரீவாரி மெட்டு டோக்கன் தான் வாங்கிட்டு போகிறீங்கன்னா 1200 படியில் ஸ்கேன் பண்ணிட்டு போங்க.
வெட்னஸ்டே வந்து எஸ்எஸ்டி டோக்கன் அவைலபிளான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. வெட்னஸ்டே வந்து தேர்ஸ்டேக்கான டோக்கன் கொடுப்பாங்க. கண்டிப்பாக வந்து கேன்சல் பண்ணிடுறதுனால நாளைக்கு கவுண்டர் வந்து ஓப்பன் ஆகாது. சப்போஸ் மாற்றங்கள் இருக்க வாய்ப்பில்லை, அப்படி இருந்தால் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் அப்படி எதுவும் ஓப்பன் ஆச்சு அப்டேட் எதுவும் கிடச்சிச்சின்னா நம்மளோட டெலிகிராம் வாட்ஸ்அப் சேனலில் நம்ம அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆதார் கார்டு ஒரிஜினல் தான் வேணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. நீங்கள் கலர் ஜெராக்ஸோ இல்லை வந்து கிளியரான காப்பி வச்சுருந்தீங்கனாலே எஸ்எஸ்டி டோக்கன்லாம் வாங்குறதுக்கு போதுமானதாக இருக்கும். அடுத்ததான் இன்னொருத்தவங்க வந்து நாங்கள் என்ஆர்ஐ கோட்டாவில் வந்து தர்ஷன் போகிறதுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஆகஸ்ட் 14ஆம் தேதி என்ஆர்ஐ கோட்டா பொறுத்த வரைக்கும் யார் என்ஆர்ஐயோ அவங்களுக்கு மட்டும்தான் டிக்கெட் தருவாங்க. நீங்கள் 300 ரூபா க்யூவில் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதுக்கான டிக்கெட் வந்து நீங்கள் கேஷாக பே பண்ணி வந்து வாங்கிக்கலாங்க. ஒருத்தருக்கு ஒரு டிக்கெட் தான். ஸோ ஃபேமிலியாக அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் என்ஆர்ஐ அப்படின்னா நீங்கள் வந்து அங்கேருந்து அரைவலான அந்த விசா காப்பி இருக்கும், அப்புறம் உங்களோட பாஸ்போர்ட்டு அண்ட் லோக்கலில் இருக்கக்கூடிய ஏதாவது ப்ரூஃப் வச்சுட்டு நீங்கள் இந்த என்ஆர்ஐ தர்ஷன் வந்து போகலாங்க. அடுத்ததாக வந்து ரூம்ஸ் எடுக்கும்போது வந்து இப்போது 2 பேர் அப்பா பையன் இந்த மாதிரி இருந்தால் ரூம் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைனில் நீங்கள் வந்து முன்னாடி பிளான் பண்ணுறீங்கன்னா ரூம்ஸ் புக் பண்ணிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஆஃப்லைனில் வந்து கிடைக்கும் தான், ஆனால் வந்து என்னென்னா நமக்கு வெயிட்டிங் டைம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். காலையில் 5 மணிக்கு க்யூவில் நின்னா சில டைம் கிடச்சிரும், சில டைம் கூட்டம் அதிகமாக இருக்கணும் போது நம்ம ரொம்ப நேரம் வந்து அந்த க்யூவில் நிற்கிறது, ரூம் அலாட் ஆகிறதுக்கு டைம் ஆகிறது, இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் வந்து அக்டோபரில் வந்து அக்கமடேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. அக்டோபரில் நமக்கு பிரம்மோற்சவம் இருக்குது. அந்த நாட்களுக்கு டிக்கெட்டே இன்னும் ஓப்பன் பண்ணலை. அது என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத டிடிடி வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறப்ப நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க. திருமலையில் தனியார் தங்கும் இடங்கள் வந்து இருக்குங்க. அது எப்படின்னா நம்ம வந்து கால் பண்ணி கேட்கலாம். நம்ம 1 வீக் முன்னாடி தர்ஷன் போகிறதுக்கு 1 வீக் முன்னாடி கால் பண்ணி கேட்டாலுமே அவங்க வாங்க ரூம்ஸ் இருக்குது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. டைரெக்டாக போய் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். கன்ஃபார்மாக கிடைச்சிரும் அந்த மாதிரி வந்து சொல்ல முடியாதுங்க. கிடைக்கலாம், ஆனால் ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக இன்னொருத்தவங்க வந்து அந்த கை குழந்தைகளுக்கான சிறப்பு தரிசனம் போகும்போது அந்த தரிசனம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. கூட வந்து நீங்கள் வேறு எந்த கேட்டகரி கூட்டு போக முடியாது. இன்ஃபேன்ட் பொறுத்த வரைக்கும் ஒன்று வந்து அந்த குழந்தை, அதே மாதிரி அவங்க பேரண்ட்ஸ், அந்த குழந்தை கூட பிறந்த சிப்ளிங்ஸ், இவங்க மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. நான் ஒவ்வொரு தரிசனங்களுமே தனித்தனியாக அப்டேட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இப்போ லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த தரிசனத்தில் நாங்கள் சாமி பார்க்க போகிறப்போ என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு நான் தனியாக வீடியோஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க. ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுறப்பையும் நீங்கள் ஏதாவது இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க, இல்லை இந்த டிக்கெட் எனக்கு புக் பண்ணுறதுல கஷ்டமாக இருக்குது, இது இந்தந்த விஷயங்கள் தெரியல, இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் ஆகுங்க. பார்த்து வந்து நீங்களும் தரிசனத்துக்கு பிளான் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட்டில் மீட் பண்ணலாங்க. தேங்க்யூ.